கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு திரியேக தேவனை பற்றியுள்ள சத்தியங்களை ஆராயப் போகிறோம். தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 ஆழ்த்தத்துவங்களுடையவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்னும் 3 ஆழ்த்தத்துவங்களுடையவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, எங்கெல்லாம் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மூல பாஷையிலே எலோஹிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எல் என்றால் இயல், எல் என்றால் ஒருவரை குறிக்கிறது. எலோஹிம் என்னும் பதம் ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் இவ்விதமாய் ஆண்டவர் கூறுகிறார். படியுங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இங்கே தேவன் குறிப்பிடுகையில் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று கூறுகிறார். ஆகையினால் தேவன் திருத்தூராக இருக்கிறபடியினால் தான் இவ்விதமாக நமது நமது என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவன் திருத்தூராக இருப்பதனால் அந்த திரியேக தேவன் காலாகாலங்களிலே என்னென்ன கிரியைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்து கொண்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு தேவன் திருத்தூராக இருக்கிறார் என்னும் சத்தியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுக்கும்போது இந்த திரியேக தேவனை நாம் அங்கே கண்டுகொள்ள முடிகிறது. படியுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராய் இயேசு யோவானால் யோர்தானில் ஞானசானம் பெற்றார். ஞானசானம் பெற்று கரையேறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினதாக அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகையினால் தேவன் திருத்தூராயிருக்கிறார் என்பதை இந்த சூழ்நிலையிலே சந்தர்ப்பத்திலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். தேவன் திருத்தூராயிருக்கிறதை ஆண்டவராய் இயேசு ஞானசான சத்தியத்திலே இவ்விதமாய் குறிப்பிடுகிறார். படியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ரட்சிக்கப்படும் பொழுது திருத்துவத்தை பற்றியுள்ள அறிவு மனிதனுக்கு ஏற்படாவிட்டாலும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதாவது திருத்துவத்தை பற்றியுள்ளதான அறிவு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவராய் இயேசு ஞானசானம் எடுக்கும்போது நாம் திருத்துவ நாமத்தில் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சீஷர்களை அவர் அனுப்பும்போது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் கொடுங்கள் என்று கூறினார். ஆகையினால் மனிதன் திருத்துவத்தை பற்றிய அறிவை ஞானசான சத்தியத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் நாம் திருத்துவ நாமத்தில் ஞானசானம் எடுக்க வேண்டும்? நாமம் என்றால் சுபாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். படிங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நாம் படிக்கும்போது, மோசே மலையுச்சியின் மேல் நின்றபோது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை உனக்கு தெரிவிப்பேன் என்று. படியுங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும்
நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இங்கே மோசே இடம் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய நாமத்தை சொல்லும்போது தன்னுடைய சுபாவத்தை கூறுகிறார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் விசாரிக்கிறவர், காக்கிறவர் என்றெல்லாம் கூறியிருப்பதனால் நாமம் என்றால் அது சுபாவத்தை காட்டுகிறது என்று விளங்கிக் கொள்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்நானங்களுக்கு தேவன் விரும்ப காரணம் என்ன, இயேசுநாதர் அப்படி கூற காரணம் என்னவென்றால் திருத்துவ தெய்வத்தின் சுபாவங்கள் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்பதற்காக. பிதாவை போல மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சுபாவம், மற்றவர்களை சுமக்கக்கூடிய சுபாவம், அன்பு கூறக்கூடிய பரிசுத்தமாக இருக்கக்கூடிய சுபாவங்கள் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார். குமாரனை போல தாழ்த்தக்கூடிய, கீழ்ப்படியக்கூடிய, தேவசித்தம் செய்யக்கூடிய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியானரை போல மற்றவர்களுடைய குற்றங்களை உணர்த்த, வழிநடத்த, போதிக்க, மற்றவர்களை தேற்ற நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையினால் திருத்துவ தெய்வத்தின் சுபாவங்களை பற்றியுள்ள அறிவு நமக்கு ஞானஸ்நானத்தில் ஏற்பட வேண்டும். இப்படி அறிவு ஏற்பட்டால் போதாது, நம்முடைய வாழ்க்கையிலே திருத்துவ தெய்வத்தை அனுபவிக்கவும் வேண்டும். இதை ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இவ்விதமாய் கூறினார். படியுங்கள், யோவான் 14 அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கிட்டவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாளிலே அறிவீர்கள் என்று கூறுகிறார். அந்த நாள் என்று சொன்னால் சத்தியாவியாகிய தேற்றவாளனை பெற்றுக்கொள்ளும் நாள். ஆகையினால் பரிசுத்தாவியை நாம் பெறும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளும், கிறிஸ்து நமக்குள்ளும், கிறிஸ்து பிதாவுக்குள்ளும் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால் திருத்துவத்தை பற்றியுள்ள அறிவு நமக்கு ஞானஸ்நானத்தில் ஏற்பட்டாலும் அந்த திரியேக தேவனை நாம் அனுபவிக்கும் அனுபவம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் ஏற்படுகிறது என்பதை இதன் மூலம் வழங்கிக் கொள்கிறோம். தேவன் திருத்துவராயிருக்கிறார் என்பதை நாம் வழங்கிக் கொள்ளும்படி தேவன் நம்மை திருத்துவமாய் படைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகள் இருக்கின்றன. ஆவி அதாவது மனது சிந்திக்கிறது, தியானிக்கிறது, அறிகிறது, புரிகிறது, தேடுகிறது, நாடுகிறது. இந்த மனதைப் போல பிதாவாகிய தேவன் காணப்படுகிறார். அவர் திட்டமிடுகிறார், தீர்மானிக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார், நோக்கமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்மா அதாவது நம்முடைய இதயம் வாஞ்சிக்கிறது, விரும்புகிறது, அன்பு கூறுகிறது, விசுவாசிக்கிறது, தெய்வ பயம் உள்ளதாயிருக்கிறது. இதுபோல பரிசுத்தாவியானவர் தேற்றுகிறார், உணர்த்துகிறார், போதிக்கிறார், வழி நடத்துகிறார். இனிமேல் இந்த மனதுக்கும் இருதயத்துக்கும் நம்முடைய சரீரம் கீழ்ப்படியது போல பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் கர்த்தராய் இயேசு முற்றிலுமாய் கீழ்ப்படியக்கூடியவராய் இருந்தார், இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு தன்னை பரிசுத்தாவிக்கும் தேவனுக்கும் தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் திருத்துவத்தை எளிதாய் விளங்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை திரியேக ஆவி, ஆத்ம, சரீரம் உடையதாய் படைத்திருக்கிறார். இனிமேல் இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு, பரிசுத்தாவியானவர் என்ன அருளுகிறார்கள் என்பதை 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 14 வசனத்திலே இவ்விதமாய் நாம் படிக்கிறோம். படியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரை பார்த்து விதமாய் கூறுகிறார். இந்த வசனத்தில் விளங்கிக் கொள்கிறோம், பிதாவாகிய தேவன் அன்பை நமக்கு தருகிறார் என்றும், குமாரனாய் இயேசு நமக்கு கிருபை அளிக்கிறார் என்றும், ஆவியானவர் ஐக்கியத்தை உண்டாக்குகிறார் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். ஆகையினால் தேவன் திருத்தூராய் இருக்கிறபடியினால் இந்த விசேஷித்த தெய்வீக சுபாவங்களை நமக்குள்ளே அவர் உண்டாக்குகிறார். ஏசாயா தான் கண்ட தரிசனத்திலே உயர உன்னதமான சிங்காசனத்தின் மேலே தேவன் வீற்றிருப்பதையும், அவருக்கு மேலே சேராபீன்கள் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொல்வதையும் கேட்டான். அந்த சேராபீன்கள் தேவன் திரியேக தேவன் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தபடியினால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாய் இயேசு பரிசுத்தர், ஆவியானவர் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய விளக்கமுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டபடியினால் அவர்கள் திரியேக தேவனை மனதில் வைத்துக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை மயப்படுத்தினார்கள். இப்படி மயப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் கூப்பிடும் சத்தத்தினால் தேவாலயத்தின் நிலைக்கால்கள் அசைந்தன என்று போட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையினால் பூமி நிறைந்தது என்று கூறியிருக்கிறது. ஆகையினால் திரியேக தேவனை நாம் போகும்போது ஜனங்களுடைய இருதயமாகிய வாசல் அசையக்கூடியதாய் கர்த்தர் மாற்றுவார். திரியேக தேவனை நாம் போகும்போது துதிக்கும்போது கர்த்தர் பூமியை மகிமையினால் நிரப்புவார். இந்த பிதா சமாதானத்தின் தேவன் என்றும், குமாரன் சமாதான பிரபு என்றும், பரிசுத்த ஆவி சமாதானத்தின் ராஜா என்றும் அழைக்கப்படுகிறார்கள். 1 தெசலோனிக்கர் 5:23 பிதாவுக்கு சமாதானத்தின் தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேர் வைத்திருக்கிறார். படியுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று கூறியிருக்கிறது. ஆகையினால் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படி சமாதானத்தின் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இனிமேல் ஆண்டவராய் இயேசுவுக்கு சமாதான பிரபு என்று பெயர். ஏசாயா 9:6 படியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிதாவாகிய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்படும் போது ஆண்டவராய் இயேசுவுக்கு சமாதான பிரபு என்று பெயர். ஏன் தேவன் சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் என்றால், மனிதனோடு சமாதானமாகும்படி இந்த பிதாவாகிய தேவன் சம்மதித்தார். மனிதனோடு ஒப்புரவாகும்படி இந்த பிதாவாகிய தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி அந்த ஆதி மனிதனாகிய ஆதாமை பெயர் சொல்லி அழைத்து அவனுக்கு தோலுடைகளை உண்டாக்கி கொண்டு போய் கொடுத்தார் என்றால், அந்த ஒப்புரவாகுதலின் தேவன் சமாதானத்தின் தேவனாக கிரியை செய்தார். சமாதானத்தின் தேவனாக அவனோடு ஒப்புரவாகும்படி வந்தார் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இயேசு ஏன் சமாதானத்தின் பிரபு என்று அழைக்கப்படுகிறார்? சமாதான பிரபு என்று அவர் அழைக்கப்பட காரணம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். கொலோசியர் 1:20 விதமாய் கூறியிருக்கிறது. ஆகையினால் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி மனிதனை ஒப்புரவாகும்படி உபதேசம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். எபிரேயர் 7:2 மெல்கிசேதேக் என்றொரு ஒருவரை பற்றி படிக்கிறோம். அந்த மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா என்றும்,
அவருக்கு சாலேமின் ராஜா என்று பெயர். சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. படியுங்கள் எபிரேயர் 7:2. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இந்த பரிசுத்தாவியானவர் அவர்தான் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் ஒரு புறத்தில் நீதியின் ராஜாவாக இருக்கிறார். அந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே ஒரு ராஜாவாக வந்து நம்மை ஆளுகை செய்கிறார். தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவதென்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆகையினால் சமாதானத்தின் ராஜாவாகிய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை ஆளுகிறார். தேவ சமாதானம் நம்மை ஆளுகிறது. ஆகையினால் திரியேக தேவனை நாம் சமாதானத்தின் தேவனாக, சமாதானத்தின் பிரபுவாக, சமாதானத்தின் ராஜாவாக காண்கிறோம். இனிமேல் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவை அழைக்கும் பொழுது நீதியுள்ள பிதாவே என்று அழைத்தார். படியுங்கள் யோவான் 17:25. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். பிதாவை நீதியுள்ள பிதா என்று அழைத்தார். ஆம், பிதா நீதியுள்ள பிதாவாக இருக்கிறார். அவருடைய நீதியை குறித்து மத்திய 5ஆம் அதிகாரத்தில் விதமாய் ஆண்டவராய் இயேசு சொன்னார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஆகையினால் தேவனுக்கு பட்சபாதமே இல்லை. அவர் நீதி உள்ள பிதாவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவராய் இயேசு நீதி உள்ளவர், நீதி என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். படியுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கர்த்தராய் இயேசு நமக்கு நீதியாக இருக்கிறார். நீதி என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தராய் இயேசுவை நாம் அறிந்தால் போதும். இந்த நீதியை பற்றி மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் ஆண்டவராய் இயேசு கூறியிருக்கிறார். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கூறினார். பழைய ஏற்பாட்டு நீதிக்கும் புதிய ஏற்பாட்டு நீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் அந்த அதிகாரங்களிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகையினால் அந்த நீதிகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது இயேசு நீதி என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு நமக்கு நீதியானார். அவர் நமக்கு நீதியுள்ள வார்த்தையாக காணப்படுகிறார், நீதியுள்ள வசனமாய் காணப்படுகிறார், நீதி சட்டமாய் காணப்படுகிறார். இனிமேல் 3வது பரிசுத்த ஆவியானவர் நீதியின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்ற அர்த்தம். இதை ஏற்கனவே எபிரேயர் 7:2 நாம் வாசித்தோம். ஆகையினால் நீதி சம்பந்தமாய் பார்க்கும்போது பிதா நீதியுள்ள பிதாவாகவும் இயேசுநாதராகிய குமாரன் நீதியாகவும் பரிசுத்தாவியானவர் நீதியின் ராஜாவாகவும் காணப்படுகிறார். நமக்குள்ளே நீதி காணப்படுமானால் அங்கே பரிசுத்தாவியான ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்வார். இனிமேல் பலியின் பிரமாணத்தை குறித்து நாம் படிக்கும்போது 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். 1, பலி செலுத்துகிறவர். 2வது பலி பொருள். 3வது பலியை அங்கீகரிக்கிறவர். பிதாவாகிய தேவன் பலி செலுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தராய் இயேசு குமாரன் பலி பொருளாயிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அந்த பலியை அங்கீகரிக்கக்கூடிய பிரதான ஆசாரியனாயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுநாதரை பலியாக செலுத்தினார். இயேசுநாதரை சர்வாங்க தகன பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக செலுத்தினார். இந்த குமாரனாய் இயேசுவும் தன்னைத்தானே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். இந்த பலி குற்றமற்ற பலி, பழுதற்ற பலி என்று அங்கீகரிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் காணப்படுகிறார். ஆகையினால் பலியின் பிரமாணத்தில் காணப்படுகிற இந்த 3 அம்சங்களையும்
நாம் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அங்கும் கூட 3 பேரை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நல்லலாட்டமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அவன் தன் ஊழியக்காரனாகிய எலியேசரை அழைத்து தன் குமாரனுக்கு தன் இனத்திலும் தன் தேசத்திலும் போய் பெண் கொள்ள வேண்டும் என்று கூறினான். இதுபோல பிதாவாகிய தேவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கிறார். எதற்காக? தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு மனைவியை, மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்குள்ளே எல்லாம் வந்திருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு மனைவியாக மாற்றப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை போல எல்லா சுபாவத்திலும் வளர்ச்சி அடைந்தால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறுவார்கள். இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய தேசத்துக்கு இனத்திடத்துக்கும் போய் ரெபேக்காள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரியை கண்டுபிடித்து அவளை அழைத்து கொண்டு வந்து ஈசாக்கிடம் கொண்டு வந்து நிறுத்தினான். ஈசாக்கு அவளை தன்னுடைய மனைவியாய் ஏற்றுக்கொண்டான். இதுபோல பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இயேசுவுக்கு ஏற்ற ஒரு மனைவியை ஆயத்தம் பண்ணும்படியாக. அப்படி ஆயத்தம் பண்ணி இந்த சபையை, சரீரமாகிய சபையை, கிறிஸ்துவின் மனைவியை ஆண்டவராய் இயேசு வரும்போது அவருக்கு முன்பாய் கொண்டு நிறுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பில் அவர் காணப்படுகிறார். இயேசுவின் 2ஆம் வருகைதான் அந்த மணநாள். அந்த நாளிலே இந்த மனைவியானவள் ஆயத்தமாக்கப்பட்டவளாய் அங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் விதமாக வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளி வஸ்திரம் தரிக்கும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று கூறியிருக்கிறது. ஆகையினால் இயேசுவின் 2ஆம் வருகைதான் இயேசு கிறிஸ்துவின் மணநாள். அந்த நாளிலே நாம் மனவாட்டியாய் காணப்பட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எல்லா திவ்ய சுபாவங்களில் நாம் பூரணமடைந்து அவருடைய சமூகத்தில் நாம் போய் நிற்க வேண்டும். இதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு பின்பு நியாயப்பிரமாண காலத்திலே ஆசரிப்பு கூடாரமானாலும் ஆலயமானாலும் அங்கேயும் கூட நாம் இந்த திருத்துவத்தை பார்க்கிறோம். கேருபீன்கள் மத்தியிலிருந்து பேசுவது தேவன், பிதாவாகிய தேவன் கேருபீன்கள் மத்தியிலிருந்து பேசுவார். ஆண்டவராகிய அந்த ஆசரிப்பு கூடாரமானாலும் ஆலயமானாலும் அங்கே காணப்படுகிற வாசல், வழி, பலிபீடம், வெங்கல தொட்டி, குத்துவிளக்கின் பாதம், சமூகத்தப்பம், தூபபீடம், மன்னா, கிருபாசனம், பிரதான ஆசாரியன், இவரெல்லாம் இந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியை நாம் அக்னியாக, எண்ணெயாக, மகிமையாக காண்கிறோம். விதமாக ஆலயத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் திரியேக தேவனை நாம் நிழலாட்டமாக காண முடிகிறது. அதற்கு பின்பு ஈசாய், தாவீது, சாலோமோன் என்று 3 பேரை பார்க்கிறோம். ஈசாயின் குமாரன் தான் தாவீது. இந்த ஈசாய் பிதாவாகிய தேவனுக்கு நல்லலாட்டமான ஒரு மனிதன். அவனுக்கு பிறந்த தேவசித்தம் செய்யக்கூடிய தாவீது குமாரனாய் இயேசுவுக்கு நல்லலாட்டமான ஒரு மனிதனாயிருந்தான். ஆலயம் கட்டின சாலோமன் பரிசுத்த ஆவிக்கு நல்லலாட்டமான ஒரு மனிதனாயிருந்தான். புதிய ஏற்பாட்டிலே எப்படி பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நாம் ஆலயமாக்கப்படுகிறோமோ, நம்மை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறார். இதை குறித்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் விதமாய் படிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களோ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? படியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறார். தேவசித்தம் செய்த தாவீது கர்த்தராய் இயேசுவுக்கு நல்லலாற்றமான ஒரு மனிதன். ஆலயம் உருவாக தேவையான பொருள்கள் எல்லாவற்றையும் தாவீது சகோதரித்து வந்தது போல தேவனுடைய ஆலயமாய் நாம் மாறும்படியாக ஆண்டவராய் இயேசு அநேக காரியங்களை நமக்குள்ளே ஆயத்தம் பண்ணி வைத்தார். கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் விசுவாசம், கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவின் ஆவி, இவைகளெல்லாம் நாம் ஆலயமாகும்படி நமக்காக கிறிஸ்துவினால் ஆயத்தமாக்கப்பட்ட தெய்வீக சுபாவங்களும் ஆசீர்வாதங்களுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சாலோமன் ஆலயத்தை கட்டியது போல நம்மை ஆலயமாக கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆலய வேலை முடியும் போது தேவனுடைய மகிமை வந்து இறங்கியது போல நாம் கிறிஸ்துவுக்குள் பூர்ணப்படும் போது நாம் மையப்படுத்தப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். இயேசுநாதர் வரும் பொழுது யாரெல்லாம் பூர்வமான ஆலயமாக இருக்கிறார்களோ அவர்கள் மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து போய் மறுரூபமாவார்கள். 110ஆம் சங்கீதத்திலே இந்த திருத்துவ தெய்வத்தை குறித்து விதமாய் நாம் படிக்கிறோம். படிங்கள். 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். என்மேல் கீழே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி படியுங்கள். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இங்கே 110ஆம் சங்கீதத்திலே கர்த்தர், ஆண்டவர், மெல்கிசேதேக் என்று சொல்லி 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அங்கே கர்த்தர் என்று சொல்வது பிதாவாகிய தேவனையும், ஆண்டவர் என்று சொல்லுவது குமாரனாய் இயேசுவை பற்றியும், மெல்கிசேதேக் என்று சொல்வது பரிசுத்த ஆவியை பற்றியும் குறிக்கிறது. ஆகையினால் திருத்துவ தெய்வத்தை பற்றியுள்ள வெளிப்பாடு தாவீதுக்கும் உண்டாயிருந்தது. அவன் மூலமாகத்தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவன் அவ்விதமாய் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறான். நித்தியத்திலும் நாம் இந்த திருத்துவத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தை விதமாய் கூறியிருக்கிறது. படியுங்கள். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இங்கே சிங்காசனத்திலே பிதாவாகிய தேவனும் ஆண்டவராய் இயேசுவும் ஜெயங்கொண்டு ஒரு சபையும் இருக்கும் என்பதை இந்த வசனத்தில் விளங்கிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஜெயங்கொண்ட சபைக்குள்ளே இருப்பார் என்று நாம் அறிகிறோம். ஆகையினால் நித்தியத்திலும் கூட பிதாவாகிய தேவனையும் குமாரனாய் இயேசுவையும் ஜெயங்கொண்ட சபைக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றத்திலிருந்து பிந்தின நித்தியம் வரைக்கும் நாம் பல இடங்களிலே திருத்துவ தேவனை பற்றி அறிகிறோம். இந்த திருத்துவ தெய்வத்தை பற்றி அறிந்தால் போதாது, அந்த திருத்துவ தெய்வம் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். அவர்களைப் போல திவ்ய சுபாவத்திலே நாம் வர வேண்டும், வளர வேண்டும். அவர்களைப் போல நாம் காணப்பட வேண்டும். அவர்கள் இருக்கிற இடத்திலே நாமும் சேர வேண்டும். அந்த நோக்கத்துக்காக நம்மை நாம் முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் திருத்தூராயிருந்து பல்வேறு காலங்களிலே பல்வேறு விதமான கிரியைகளை, ஊழியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். நம்மையும் திருத்தூராய் படைத்து நமக்குள்ளும் திரியேக தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார்.
தேவ நோக்கம் நிறைவேறும்படியாக நம்மை நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவரை போல மாறி நாம் அவரோடு கூட நித்தியத்திலே காணப்பட ஆண்டவர் தாமே நமக்கு துணை செய்வாராக.